கோலமாவு கோகிலா, டாக்டர், பீஸ்ட், ஜெயிலர் என தனது படங்களில் எல்லாம் ரவுடிகளையும் தாதாக்களையும் கடத்தல்காரர்களையும் நகைச்சுவை கதாபாத்திரங்களாக மாற்றி வெற்றி கண்டவர் இயக்குனர் நெல்சன். நிஜத்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்படும் ஒரு வழக்கறிஞருடன் தனது மனைவி பேசியதால் போலீஸ் விசாரணை என தன்னையும் உள்ளே இழுத்துவிட சிலர் முயற்சிப்பதாக நெல்சன் வேதனை தெரிவித்துள்ளார். என்ன சார் இது வந்து டோட்டல் பேஸ்லெஸ் சார். இப்போ ஒருத்தர் சம்மன் பண்ணி ஆபீஸ் போய் சார் தெரியாம இருக்கும். அவங்க நம்ம இது சம்பந்தமா யாருமே எதுவுமே பேசுறது இல்ல. அவுட் ஆஃப் நோவர் நம்மளால யாருக்கும் ஹார்மும் கிடையாது சார். இதுக்கு இதுல உள்ள புல் பண்ணி எப்படி பண்றாங்கன்றது எனக்கு தெரியல சார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தலைமறைவாக உள்ள வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனுடன் கடந்த 7ஆம் தேதி தனது மனைவி பேசியதாக தெரிவித்த நெல்சன், அவர் கூட 30 செகண்ட் கூட பேசவில்லை, என்ன பேசினார்னு கூட எனக்கு தெரியாது, என்னையும் இந்த கேஸ்ல இழுத்துவிட நினைக்கிறாங்க என்றார். பண பரிவர்த்தனையோ எதுவுமே கிடையாது சார், எதுவுமே கிடையாது. நான் சொன்னல அன்னைக்கு அந்த ஆகஸ்ட் 7 நாங்க கொடுத்த கிளாரிபிகேஷன் மாதிரி ஆகஸ்ட் 7 மட்டும் தான் அவங்க ஏதோ கால் பண்ணிருக்காங்க. அதுவும் நாட் ஈவன் 30 செகண்ட்ஸ் கூட பேசல, வச்சுட்டாங்க. அது என்ன மேட்டர் எனக்கே தெரியாது. எதுக்கு என் பேரெல்லாம் உள்ள இழுக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. இதுவரை போலீசார் தன்னிடம் விசாரிக்கவில்லை என்ற நெல்சன் தனக்கு போலீசார் சம்மன் அளித்திருப்பதாக வெளியான தகவலையும் மறுத்தார். காசு கொடுத்தோன்றாங்க, இது கொடுத்தோன்றாங்க. போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல எதுவுமே கிடையாது. அது இல்லாம என்ன சம்மன் பண்ண உங்களுக்கு தெரியாதா சார்? நம்ம சம்மன் வரும், நம்ம கையெழுத்து போட்டு கொடுக்கணும், இன்டராக்ட் பண்ணுவாங்க, நம்ம போகணும் வரணும். ஏதாவது நடந்தாதானே. எதுவுமே இல்லாம தேவையில்லாத ஒரு இதுவா இருக்கு சார். அதான்